புறம் வந்தார். அப்பொழுது உள்ளே பாண்டுரங்கன் மும்மரமாக ஏதோ எழுதி கொண்டிருந்தான். அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஞானேஸ்வரர் சப்தம் போடாமல் மெதுவாக உள்ளே சென்றார். ஞானேஸ்வரரை கண்டவுடன் பாண்டுரங்கன் தான் எழுதி கொண்டிருந்ததை மறைத்து வைத்தார். இதை கண்டதும் வியந்து போன ஞானேஸ்வரர் பகவானிடம், தாங்கள் என்ன எழுதி கொண்டிருந்தீர்கள்? நான் வந்ததும் ஏன் அதை மறைத்து வைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாண்டுரங்கன் சிரித்து கொண்டே அது ஒன்றுமில்லை என்று சொன்னான். ஞானேஸ்வரருக்கோ பாண்டுரங்கன் என்ன எழுதி கொண்டிருந்தான் என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தது. உடனே ஞானேஸ்வரர் பாண்டுரங்கனை பார்த்து, தாங்கள் என்ன எழுதி கொண்டிருந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள எங்களை போன்ற பக்தர்களுக்கு ஆசையாக இருக்காதா? அதனால் என்ன எழுதி கொண்டிருந்தாய் என்பதை மறைக்காமல் கூறு பாண்டுரங்கா. அதற்கு பகவான், அதான் சொன்னேனே ஒன்றுமில்லை என்று. அது போகட்டும், நீ என்ன இந்த பக்கம் யானே? உன்னை பார்க்கத்தான் வந்தேன் விட்டலா என்று சொல்லிக் கொண்டே பாண்டுரங்கனை வலம் வந்தார். அப்பொழுது அவன் இடுப்பில் இருந்த ஓலை சுவடியை பிடுங்கி படித்தார். அது அபங்கம் எழுதி இருந்தது. ஞானேஸ்வரர் பகவானை பார்த்து, பாண்டுரங்கா, உன் பக்தர்களான நாங்கள் உன் புகழை பாடி அபங்கங்கள் எழுதுகிறோம். நீ வேறு எதற்காக தனியாக அபங்கங்கள் எழுதுகிறாய்? அதற்கு பாண்டுரங்கன், ஞானா, நான் ஒன்றும் சொந்தமாக என் மீது அபங்கம் எழுதவில்லை. ஒரு பக்தை பாடியதையே எழுதுகிறேன். நீங்கள் அபங்கம் பாடும்போது அதை எழுதி வைத்துவதற்கு உங்களுக்கு சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு அவ்வாறு யாரும் இல்லை. தான் பாடும் அபங்கங்களை எழுதி வைத்துக் கொள்ள அவளுக்கு நேரமும் கிடையாது. அதனால்தான் நானே அவளின் அபங்கங்களை எழுதுகிறேன். மேலும் இந்த அபங்கங்களை எழுதி வைக்காவிடு அவளுடைய பக்தி பாவங்கள் இந்த உலகிற்கு தெரியாமலே போய்விடும். இதை கேட்டதும் ஞானேஸ்வரருக்கு அந்த பக்தியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். பகவானே ஒருவரை தன் பக்தை என்று மெச்சிக்கொள்கிறார், மேலும் தானே அவளின் அபங்கங்களை எல்லாம் எழுதுகிறார் என்றால் அவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள். அதனால் பாண்டுரங்கா, அந்த பக்தை யார் என்று சொல். அதற்கு பாண்டுரங்கன், அவள் நாமதேவர் கிரகத்தில் வசிக்கும் ஜனாபாய் என்றான். ஜனாவா? நம்பவே முடியலையே. அவளோ எப்பொழுதும் கைங்கரியம் கைங்கரியம் என்று வேலை செய்து கொண்டே இருப்பாள். அவளுக்குள் இத்தகைய பிரேம பக்தியா என்று வியந்து கேட்டார். அதற்கு பாண்டுரங்கன், ஆமாம், என் ஜனாவே தான். பகவான் சொன்னதை கேட்டதும் அவளை இப்பொழுதே தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் உடனடியாக நாமதேவ் மகாராஜின் வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றார் ஞானேஸ்வரர். அங்கு சென்றவுடன் ஜனாபாயை பற்றி விசாரித்தார். அதற்கு நாமதேவர், ஜனாவா கொல்லையில் வேலை செய்கின்றார் என்றார். உடனே நாமதேவரும் ஞானேஸ்வரரும் சேர்ந்து பின்புறம் சென்றார்கள். அங்கோ ஒரே கூச்சல், சண்டை சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. விரைந்து சென்று பார்த்தால் அங்கு வெறும் சண்டை. ஜனாபாய், ஏய், என் விரட்டி எல்லாம் குழி. இங்கெங்கடி இருக்கு உன்னுடைய வரட்டி? இதெல்லாம் என்னுடையது. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? நீ குடு. கொடுக்கவே முடியாது. ஞானேஸ்வரர் நாமதேவரை பார்த்து, அங்கு பாண்டுரங்கனோ இவளை பக்தை என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறான். ஆனால் இவளோ இங்கு ஒரு காய்ந்த விரட்டிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாளே. உடனே நாமதேவர், நிறுத்து ஜனா, என்ன ஆயிற்று? ஏன் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கின்றாய்? இந்த விரட்டி எல்லாம் என்னுடையது, இவளோ எடுத்துக்கொண்டு அவளுடையது என்று பொய் சொல்கிறாள். உடனே நாமதேவர், விரட்டி தானே, தட்டினால் கிடைத்த போகுது, சண்டை வேண்டாம், விட்டு விடு. அது எப்படி விட முடியும்? இதெல்லாம் சாதுக்களுக்காக தட்டின விரட்டி, எக்காரணத்து கொண்டு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதை கேட்ட நாமதேவர், சரி ஜனா, ஆனால் விரட்டிகளில் யார் தட்டின விரட்டி எது என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது? உடனே ஜனா, என்னுடைய விரட்டிகள் எல்லாம் பேசும் என்றவுடன் சண்டைக்கு வந்த கமலாபாய் ஜனாவை பயம் கலந்த ஆச்சரியத்துடன் பார்த்தாள். உடனே நாமதேவர், உன்னுடைய விரட்டி பேசுமாம். எப்படி பேசும்? என்னென்று பேசும்? என்னுடைய விரட்டிகள் எல்லாம் விட்டல் என்று பேசும். உடனே ஞானேஸ்வரர் அங்கு குவிந்துள்ள விரட்டிகளில் இருந்து ஒவ்வொரு விரட்டியாக எடுத்து தட்டி பார்த்தார். முதலில் எடுத்த ஓரிரண்டு விரட்டிகளில் இருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை. இதை பார்த்த ஜனா, இதெல்லாம் என்னுடையதே கிடையாது, தூக்கி அவளிடமே வீசியிடுங்கள்
என்றார். பிறகு மற்றொரு விரட்டியை தட்டும்போது ஜனாபாய் சொன்னது போலவே விட்டல். பிறகு மற்றொரு விரட்டியை தட்டும்போது விட்டல். மற்றொரு விரட்டி விட்டல் என்று சப்தம் ஒலித்தது. இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஒரு அசாதாரணமான ஜட வஸ்துவே ஜனாபாயின் ஸ்பர்ஷத்தினால் பகவன் நாமம் சொல்கிறது என்றால் இவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள் என்று ஜனாபாயின் பெருமையை அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டார்கள். ஞானேஸ்வரர் நாமதேவரை பார்த்து, இதனால் தான் பாண்டுரங்கனே ஜனாவை மெச்சினான் போல. உடனே நாமதேவர் ஜனாபாயின் பெருமையை வெளிக்காட்டவே பாண்டுரங்கன் இந்த லீலையை செய்துள்ளான் என்றார். नामदेव कीर्तन करी प्रेम भरे नाचे पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरे नाचे पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरे नाचे पांडुरंगा. नाचे पांडुरंगा, नाचे पांडुरंगा, नाचे पांडुरंगा, नाचे पांडुरंगा. नामदेव हरि नामदेव हरि नामदेव कीर्तन करी प्रेम भरे नाचे पांडुरंगा. இரவு பொழுது இடியுடன் மழை பொழிய நாமதேவர் தன் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சாக்ஷாத் பாண்டுரங்கனே வந்து மழை துளிகள் அவர்கள் மீது படாத வண்ணம் காத்தார். ஜனா பார்க்கிறாள். பாண்டுரங்கா, நீ எங்க இங்க? என்ன நீ சுவர போய் கொடை மாதிரி புடிச்சிருக்க? நீங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படும் போது நான் எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஜனா, நீ நெரிச்சிருந்தா மழையே வராம நிறுத்தி இருக்கலாம்ல. இதுக்காக நீ இவ்வளவு தூரம் வரணுமாப்பா? நாமதேவர் தூக்கம் கலைந்து பாண்டுரங்கனையும் ஜனாவையும் பார்க்கிறார். நாமதேவர், என்ன பாண்டுரங்கா இப்படி நனைஞ்சு போயிருக்க என்று சொல்லிக்கொண்டு துணி கொண்டு வந்து துடைத்து விட்டார். ஜனா, பக்தர்கள் மழையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர்னால இருக்க முடியல. உங்களுக்காக தான் வந்திருக்காரு. அப்படியா விட்டலா? சரி வா போய் சாப்பிடலாம். நாமதேவர் பாண்டுரங்கன் உட்பட அனைவரும் ஜனா பரிமாற சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜனா மனதில், என்னால் பாண்டுரங்கனுடன் சாப்பிட முடியலையே. பாண்டுரங்கன் ஜனாவை பார்த்து சிரித்தார். உடனே பாண்டுரங்கன், எனக்கு போதும் நாமோ. நாமதேவர், சரி பாண்டுரங்கா, இன்று இரவு இங்கேயே படுத்துக்கொள். சரி நாமோ, படுத்துக்கிறேன். அனைவரும் உறங்கிவிட்டனர். பாண்டுரங்கன் ஜனாவை தேடி சென்றான். ஜனா, எனக்கு ரொம்ப பசிக்கின்றது, சாப்பிடலாமா? எச்சில் உணவை எப்படி உனக்கு தருவது பாண்டுரங்கா? பாண்டுரங்கன் தட்டை பிடுங்கி அவன் சாப்பிட்டு ஜனாவிற்கும் மூட்டிவிட்டான். எனக்கு போதும் பாண்டுரங்கா. சரி ஜனா, வா போய் தூங்கலாம். இல்ல பாண்டுரங்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன், நீ போய் தூங்கு. என்ன வேலை? நானும் உனக்கு உதவுறேன், வா. சரி வா போலாம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். இல்லறத்தில் இருந்திடுவோம், நல்லறங்கள் செய்திடுவோம். இல்லறத்தில் இருந்திடுவோம், நல்லறங்கள் செய்திடுவோம். எல்லாம் அவன் இஷ்டம் என்று எண்ணி
பழகிடுவோம். சோகமோக படமாட்டோம் நாகரிகமாய் பழகிடுவோம். சோகமோக படமாட்டோம் நாகரிகமாய் பழகிடுவோம். குடி குடி பேசிடுவோம் ஆடி பாடி கலைத்திடுவோம். குடி குடி பேசிடுவோம் அடிப்படி கழித்திடுவோம். அவன் அடியார்களை தேடி தேடி ஓடி ஓடி பணிந்திடுவோம். நடிகார்களை தேடி தேடி ஓடி ஓடி பணிந்திடுவோம். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் பசித்தாலும் புசித்தாலும் அவன் பெயரையே சொல்லிடுவோம். பசித்தாலும் புசித்தாலும் அவன் பேரை சொல்லிடுவோம். மனதினால் நிறைந்துள்ளோம் குணத்தால் உயர்ந்துள்ளோம். மனதினால் நிறைந்துள்ளோம் குணத்தால் உயர்ந்துள்ளோம். அமைதியுடன் என்றும் வள்ளல் போல் வாழ்ந்திடுவோம். அமைதியுடன் என்றும் வள்ளல் போல் வாழ்ந்திடுவோம். கோவிந்தனுக்காட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். 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 கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம்.